போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்றது போய் போலீஸ் உங்கள் எமன் உங்கள் எதிரி அப்படின்னு மாறிக்கிட்டு இருக்கா. பொதுமக்களுக்கு போலீஸ் மேல இருந்த அந்த நம்பிக்கை, மரியாதை, அந்த நம்பகத்தன்மை எல்லாமே போயிடுச்சு சார். டன் கணக்குல கஞ்சாவை கடத்துறான், பதுக்குறான், சொகுசு கார்ல சுத்துறான், சுகபோகமா வாழ்றான். ஏன் அரசியல்ல இருக்கான்? ஏன் அந்த திமிங்கலத்தை உங்களால பிடிக்க முடியல? ஏன் அவனுக்கிட்ட போகும்போது நீட்டிட்டு இருக்கிறவங்க லத்தி வளைஞ்சிருமா? ஆனா ஏழைக்கு மட்டும் 2 நாள்ல மரண தண்டனை. மாற்றுத்திறனாளி சபரிவர்மன், வாட்ச்மேன் அஜித் குமார், செல்போன் கடை வச்சிட்டு இருந்த பென்னிஸ் ஜெயராஜ், இந்த ஏழைங்க மேல மட்டும் தான் உங்களுக்கு பாயுமா? அரசியல்வாதி கிட்டயும் பணக்காரன் கிட்டயும் பொம்புறது, ஏழைகளை பார்த்தா பாயிருது. அவன் பழைப்புக்காக குட்கா வித்தது 100% தப்புதான். அதுக்காக இவ்வளவு கொடூரமாவாயா? 19 இடத்துல உள்ள ரத்தம் கட்டி சாகுற அளவுக்கு இவ்வளவு மிருகத்தனமா இவ்வளவு கொடூரம் வச்சிருக்கீங்களே. அதிமுக ஆட்சியில பென்னிஸ் ஜெயராஜ், திமுக ஆட்சியில அஜித் குமார், இப்போ உங்க தாவேக ஆட்சியில மாற்றுத்திறனாளி சபரிவர்மன். இதுதான் சார் நீங்க சொன்ன மாற்றமா? அப்போ இந்த போலீஸ் சட்டியுடையங்களுக்கு முடிவே இல்லையா? எவ்வளவோ நல்ல நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்களே, இந்த மாதிரி தவறு பண்ற ஒரு சில ஆட்களால ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வருதே சார். சார் ஒரே ஒரு கோரிக்கை, சீக்கிரத்துல தப்பு பண்ணவங்களுக்கு நீங்க தண்டனையை வாங்கி கொடுக்கணும் சார்.